வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. டெய்லி பிஸ்கெட் செஞ்சு பிஸ்கெட் கடையிலேருந்து வாங்கி நமக்கு போர் அடிச்சு போச்சா? ஸோ பசங்க என்னம்மா ஒரே பிஸ்கெட்டான்றாங்களா? ஸோ நம்ம அந்த டைமில் நம்ம வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவு வச்சு எப்படி ஒரு பிஸ்கெட் பண்ணலாம், ஹோம்மேட் பிஸ்கெட்டாக எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ராகி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. கிளாஸில், கிண்ணத்தில் எதில் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவு இது. ஒரு கப் ராகி மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு, இதில் 2 கப் வந்து பவுடர் சுகர். வெறும் மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சுகரை. ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ தேவைப்படும். பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் பாதாமை நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வரங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இது நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கோதுமையை வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே வானிலையிலே நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமையை இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம கோதுமையும் வறுத்தாச்சு. அதையும் இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்குவோம். அதில் கொஞ்சம் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ரிமைனிங் ஆட்டின மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமையும் ராகி மாவையும் நம்மளோட பேக்கிங் சோடா, நம்மளுடைய பவுடர்ட் சுகர் ஒரு கப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எவ்வளோ சைஸ் மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ சைஸ்க்கு நான் 1:1 ரேஷியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1:3/4 கப் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1.25 கப் எடுத்துக்கலாம் சுகர் உங்களுக்கு. ஸோ இப்போ இது மில்லட்டுன்றதுனால கொஞ்சமாக சுகர் இருந்தாவே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் 1:1 ரேஷியோ கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் 1:1 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பாலோ இல்லை தண்ணியோ விட்டுக்கோங்க. இது நெய் போட்டு நல்லா பிணைஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு பாலோ இல்லை சுடு தண்ணியோ நம்ம விட்டுக்கலாம். ஆறின தண்ணியாக இருக்கட்டும். பாலும் வந்து சுட வச்சு ஆறினது தான். ஸோ இப்போ எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிக்கோங்க மாவை. மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். சப்பாத்தி மாவு ரொம்ப இதுவாக பிசைஞ்சிட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்டுடும். ஸோ இப்போ இதில் தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இது லைட்டாக இப்படி அழுத்துனீங்கன்னா ஒரு ஷேப் வந்துடும் ரவுண்டாக. இல்லை குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி லைனாக அடிக்கிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு எந்த தட்டில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த தட்டை வந்து கேப் விட்டு அடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 தட்டு வந்துடுச்சு. அதனால் நான் இப்போ மேலே ஒரு லேயர் வச்சு இப்படி பண்ணியிருக்கேன்.
ஸோ மேலே டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பாதாம் வந்து சின்ன பொடிசாக இருந்த பாதாம் வந்து மேலே வச்சுருக்கேன். இதில் வந்து லாஸ்ட் பீஸ் பிஸ்கெட்டை வந்து இப்படி வச்சுருக்கேன். சரி, சும்மா கொஞ்சம் மாவில் உருட்டி வச்ச மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கேன். சரி, ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரு வயர் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இது தட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இது மேலே பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க, சூடாக இருக்கும். மேலே இது வச்சிடலாம். இதை வச்சுட்டு மேலே இதில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் 20 மினிட்ஸ் இருக்கணும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.